உன்னுடைய எண்ண ஆற்றல்களை சீரா சரி செய்வார். நம்மளுக்கு தவறான எண்ணங்கள் எல்லாமே சுத்தம் செய்து ஒழுக்கமான நெறியில போக வைப்பார். அந்த ஒழுக்கமான நெறியே இல்லாம எனக்கு உயர்வு கிடைக்குமானா யாருக்குமே என்னைக்குமே கிடைக்காது. அப்போ உயர்வா இருக்கிறவங்க நெறி கற்று இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, முன் செய்த தவத்தால் இன்று அவங்க அப்படி இருக்கலாம். ஆனா இப்ப பண்ணக்கூடியதெல்லாம் இந்த பிறவியில கண்டிப்பா அனுபவிப்பாங்க. மன நிம்மதியானது இருக்காது. மன நிம்மதியோட நல்ல ஒரு ஆனந்தத்தோட வாழணும். முதல்ல நாம செய்ததை நாம ஏத்துக்கிறது தயாரா இருக்கணும். எல்லா வினைகளும் எதெல்லாம் நம்மளை நோக்கி வருது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எல்லாமே நல்லதுதான். நீ இறைவனை வழிபடுற, உன்னுடைய பார்வை இறைவனுடைய திருப்பார்வை நம்ம மேல இருக்குது. அப்ப எப்படி நம்மளுக்கு இடர் வரும்? அப்ப அவருடைய அனுமதி பெற்றுதான் எல்லா இடரும் வருது. நாம செய்ததை நாம அன்பா சந்தோஷமா அதை ஏத்துக்கணுமா? கண்டிப்பா எந்த கெட்டதில்லை. நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற இதுவுமே சரியான முறையில தான் நடக்குது. எல்லாமே வினையின் காரணமாக தான் அமையுது. எல்லாமே பெரிய பிணைப்போடு இணைந்து இருக்குது. இப்பிறவியின் தொடர்பு இல்லை, பல பிறவியின் தொடர்பாக தான் எல்லாம் அமையுது. ஏன் ஒருத்தர் பெரிய செல்வந்தர் வீட்டுல பிறக்கிறான், ஏன் ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாத ஏழையின் வீட்டுல பிறக்க காரணம் என்னன்னா, முன் செய்த வினைதான். நீ செய்கிற வினைதான் உன்னுடைய வாழ்வு. உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய உயர்வு. நீ எப்படி இருக்க, உன்னுடைய எண்ணம் எவ்வளவு சுத்தமா இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வு அவ்வளவு உயர்வு. உன்னுடைய எண்ணம் கீழ்மட்டமா இருந்தா நீ கீழ்மட்டமாக மட்டும்தான் இருக்க முடியும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு குளத்துல நீர் இருக்கு, ஒரு தாமரை பூத்து இருக்கு. அந்த தாமரை பூவினுடைய தண்டி நீளம் எவ்வளவு பெருசு இருக்கும்? அந்த குளத்துல நீர் ஒரு முட்டிகால ஆயம் இருக்குன்னா அந்த முட்டிகால ஆயம் தான் அந்த தண்டினுடைய நீளம் இருக்கும். ஒரு ஆள் ஆயம் இருக்குது தண்ணி, அப்ப அந்த தாமரையின் தண்டு நீளம் ஒரு ஆள் ஆயிரம் இருக்கும். அப்ப உன்னுடைய எண்ணத்தின் நீளம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் நீளம். எண்ணம் மட்டும் நான் சிறுமை, என்னால் முடிந்தது இவ்வளவுதான், என்னால் இதோட மேன்மை அடைய முடியாது, எனக்கு இவ்வளவுதானா, நீ தான் உன்னை உருவாக்குற. உன்னுடைய எண்ணத்தை நீ மிகவும் உயர்வா வைத்தா உன்னுடைய உயர்வும் மிக உயர்வாக இருக்கும். நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதுதான். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியது எல்லாமே கரெக்டா சரியாக நடக்குது. நாம நம்மளை மாத்திக்கினா கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய விதத்துல பார்த்தா சரியாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.